ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு solubility ப்ராடக்ட்டை பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 சொல்யூஷன் வந்து நம்ம எடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ 2 சொல்யூஷன் வந்து எடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணா ஒரு H2S வந்து சொல்யூஷன் வந்து இருக்குது. H2S இதோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோனா 1 × 10⁻⁻19 வந்து இருக்குது. இதுலேருந்து ஒரு 10 ml வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சொல்யூஷன் வந்து இருக்குது. இந்த சொல்யூஷன் நமக்கு என்ன பண்ணா மேங்கனீஸ் குளோரைடு MnCl2 வந்து நமக்கு வந்து இருக்குது. இது நம்ம என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 ml வந்து எடுத்துக்கிறாங்க இதுலேருந்து. இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளவு பார்த்தீங்கன்னா 0.04 மோல் வந்து இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு 10 ml இதுலேருந்து ஒரு 5 ml எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது ஃபார்ம் ஆகக்கூடிய மேங்கனீஸ் சல்ஃபைடு பிரிசிபிடேட் ஆகுமா இல்லை பிரிசிபிடேட் ஆகாம அது ஒரு கிளியர் சொல்யூஷனாக இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து H2Sம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் குளோரைடு MnCl2 ரெண்டு நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா MnS ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2HL வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ இதான் கிடைக்குது. அப்போ MnSோட solubility வந்து நமக்கு வந்து அது வந்து பெர்ஃபெக்டாக இருக்குதா இல்லையான்னு வந்து செக் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் மேங்கனீஸ் 2+ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ மேங்கனீஸ் 2+ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குது 0.04 வந்து இருக்குது. அது 1 லிட்டரில் அதாவது 1000 ml 0.04 மோல் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ அதே நமக்கு வந்து 5 ml தான் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து 15 ml மாறுது. இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 அதை மறுபடியும் 1 லிட்டருக்கு மாத்திரம் நமக்கு வந்து என்ன வரும் 1000 கேன்சல் ஆகும். இது 1 5 are 5 3 5 are 15. அப்போ என்ன கேன்சல் பண்ணோம்னா 1.33 இன்ட்டு 10⁻⁻2 வந்து வருது. அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா S2- நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ S2- கான்சன்ட்ரேஷன் நமக்கு இருக்குது 1 × 10⁻−19 வந்து இருக்குது. 1 × 10⁻−19 in 1 லிட்டர் அதாவது 1000 ml வந்து இருக்குது. அதே நமக்கு வந்து 10 ml தான் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். அப்போ டோட்டலாக வந்து நமக்கு எல்லாருது 15 ml வந்து நமக்கு வந்து மாறிடுது. அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து பர் லிட்டருக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது 1000 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 3 are 2 5 are 10 இங்கே 3 5 are வந்து 15. அப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 0.667 × 10⁻−19. அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா 6.67 × 10⁻−20. அப்போ இதோட KSP கண்டுபிடித்து நமக்கு என்ன பண்ணணும் இதோட ரெண்டு கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும். அதாவது 1.33 × 10⁻−2 into 6.67 into 10⁻−20. அப்போ மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது 8.87 into 10⁻−22 வந்து கிடைக்குது. அப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குது 8.87 into 10⁻−22 தான். ஆனால் நமக்கு வந்து எவ்வளோ வரைக்கும் நமக்கு டிசால்வ் பண்ணலாம் 2.5 into 10⁻−19 வரைக்கும் டிசால்வ் பண்ணலாம். அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. இது வந்து லோவாக தான் இருக்குது. அப்போ அந்த சொல்யூஷனில் கான்சன்ட்ரேஷன் நமக்கு லோவாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேங்கனீஸ் குளோரைடு கூட நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ அந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அது நமக்கு வந்து ஒரு கிளியர் சொல்யூஷனாக வந்து நமக்கு வந்து இருக்கும். அங்கே precipitate வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகாது.